இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், ஆன்மீக நிகழ்வுகள், திருமணத் தடை நீங்க, செவ்வாய் தோஷம் நீங்க, முருகன் வழிபாடு, பரிகாரம், பாட்டி வைத்தியம். ஸ்ரீராம ஜெயம். ஓம் நமசிவாய வாழ்க. உலகெங்கும் உள்ள நமது மகா மீடியா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று துன்பங்களை துடைத்தெறியும் செவ்வாய்க்கிழமை. எந்த ஒரு நற்காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக அன்றைய நாளின் கிரக நிலைகளையும் பஞ்சாங்க விவரங்களையும் தெரிந்து கொண்டு தொடங்குவது நமது மரபு. அந்த வகையில் இன்று பௌர்ணமி திதி நிறைவடைந்து பிரதமை திதி தொடங்கும் நாளாகவும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் அமைந்துள்ளது. இன்றைய நன்னாளான ஜூன் 30, 2026 தேதிக்கான துல்லியமான பஞ்சாங்க தகவல்கள், தவிர்க்க வேண்டிய நேரங்கள், முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகள், செவ்வாய் தோஷ பரிகாரம் மற்றும் பாட்டி வைத்தியம் ஆகியவற்றை விரிவாக இப்போது காண்போம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்திடுங்கள். தயவுசெய்து கடைசி வரை முழுமையாக காணொளியை காணுங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்க தகவல்கள். இன்றைய தேதி ஜூன் 30, 2026. தமிழ் வருடம் பராபவம் வருட உத்தராயணம், அதாவது அயனம். உத்தராயணத்தில் கிரீஷ்ம ருதவு. தமிழ் மாதம் ஆனி மாதம் 16ஆம் தேதி, மிதுன மாதம் என்றும் சொல்வார்கள். கிழமை இன்று அற்புதமான செவ்வாய்க்கிழமை. இன்றைய பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை. இன்றைய திதி, நட்சத்திரம் மற்றும் யோகம். திதி காலை 6:11 வரை முழு நிலவான பௌர்ணமி திதி உள்ளது. அதன் பிறகு தேய்பிறை திதி, அதாவது பிரதமை திதி தொடங்குகின்றது. இன்றைய சிராத்த திதி பிரதமை திதி தான். நட்சத்திரம் அதிகாலை 5:16 வரை மூல நட்சத்திரம். அதன் பிறகு நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம் இருக்கின்றது. யோகம் அதிகாலை 5:16 மணி வரை அமிர்த யோகம். அதன் பிறகு நாள் முழுவதும் நற்காரியங்கள் செய்ய உகந்த சித்த யோகம் கூடியுள்ளது. கரணம் காலை 6:11 மணி வரை பவம். இரவு 7:06 மணி வரை பாலவம். பிறகு கௌலவம் இருக்கின்றது. இன்றைய நாளின் சிறப்பு என்ன தெரியுமா? இன்று கீழ்நோக்கு நாள் மற்றும் இஷ்டி காலம் என்றும் குறிப்பிடுவர். அதாவது கீழ்நோக்கு நாள் என்பதால் கிணறு வெட்டுதல், ஆழ்துளை கிணறு அமைத்தல், விவசாயத்திற்கு வேர் சம்பந்தப்பட்ட காய்கறி விதைகளை வாங்குதல் மற்றும் அஸ்திவாரம், வீடுகளுக்கு அஸ்திவாரம் தோண்டுதல் போன்ற பூமி சார்ந்த பணிகளை செய்ய மிகவும் உகந்த நாளாகும். நேயர்களே, இன்றைய நற்காரியங்கள் செய்ய சுப நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய அசுப நேரங்களை பற்றி இப்போது பார்ப்போம். சூரிய உதயம் இன்று காலை 5:46 மணிக்கு. சூரிய அஸ்தமனம் மாலை 6:39. இன்றைய நல்ல நேரம். காலையில் நல்ல நேரம் 6:45 முதல் 8:45 வரை இருக்கின்றது. மதியம் நல்ல நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை இருக்கின்றது. நேயர்களே, தவிர்க்க வேண்டிய நேரங்கள். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்த்துவிட வேண்டும். அடுத்ததாக யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை.
நேயர்களே, பயண தடைகள் மற்றும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் யார்? கேளுங்கள். சந்திராஷ்டமம் அதிகாலை 5:16 வரை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும், அதன் பிறகு நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்று புதிய முடிவுகள் எடுப்பதையும் விவாதங்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது மிகவும் நன்று. சூலம். இன்றைய திசை சூலம் வடக்கு. எனவே வடக்கு திசை நோக்கிய பயணங்களை தவிர்ப்பது நலம். அத்தியாவசிய பணிகள் இருந்தால் வடக்கு நோக்கி பயணிக்க வேண்டியிருந்தால் சிறிது பால் அறிந்துவிட்டு இறைவனை வேண்டிவிட்டு பின் பயணத்தை தொடங்குங்கள். அன்பர்களே, இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் வழிபாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் என்ன தெரியுமா? இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் வெற்றிவேல் முருகனை மனதார வழிபட வேண்டிய நல்ல நாளாகும். இன்றைய ஆலய உற்சவங்கள். சுவாமிமலை. அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு இன்று 1000 நாமாவளிகள் கொண்ட தங்க பூமாலை சூடியருளும் கண்கொள்ளா காட்சி நடைபெறுகின்றது. அடுத்ததாக திருத்தணி. திருத்தணி முருகப்பெருமானுக்கு இன்று சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெறுகிறது. தரிசிப்பவர்களுக்கு பிணிகள் நீங்கும். திருத்தங்கல். திருத்தங்கல் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் இன்று கம்பீரமாக யானை வாகனத்திலும் தாயார் தண்டியலிலும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். அருகில் இருப்போர் தவறாது அவசியம் நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். தூரத்தில் இருப்போர் வீட்டிலிருந்தே மனமாற வணங்குங்கள். கோவில் பரிகாரம். இன்றைய நாளுக்கான பரிகார திருத்தலம் நாமக்கல் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். செவ்வாய்க்கிழமையான இன்று இந்த திருத்தலத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து செவ்வரளி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வரும் திருமண தடைகள் விலகும். செவ்வாய் தோஷத்தின் வீரியம் குறைந்து உங்களுக்கு நன்மைகள்தான் பெருகும். பாட்டி வைத்தியம். பல்வலி மற்றும் ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கான இன்றைய சிறப்பு குறிப்பு என்ன தெரியுமா நேயர்களே? புங்கமர இலை மருத்துவம். புங்கமர இலையை நன்றாக கழுவி தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து காய்ச்சி வடிகட்டி கொள்ளவும். வெதுவெதுப்பான சூட்டில் அந்த நீரை கொண்டு அடிக்கடி வாய் கொப்பளித்து வந்தால் எப்படிப்பட்ட பல்வலியும் ஈறு வீக்கமும் விரைவில் குணமாகும். நேயர்களே, இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இன்றைய நன்னாளின் சிறப்பு தகவல்களை காணுங்கள். மேலும் நாளைய நன்னாளின் தகவல்களை தவறாமல் நமது சேனலில் காணுங்கள். நமது மகா மீடியா டிவி காணொளிகளை தினமும் காணுங்கள், ஆதரவு தாருங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.